தவம் இல்லாமல் பழுக்காதுங்கய்யா. தவம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உடலை வளைக்காது, உணர்வை வளைக்காது உயிர் மலர்வதில்லை. ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி, மாணிக்கவாசகர் அதான் சொல்றாரு, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு. ஒன்றை உருக்காம இன்னொன்னை பெருக்க முடியாது. நாம என்ன பண்றோம்? உள்ளொளி உருக்கி ஊனினை பெருக்கி. கடைசியில வாழ்க்கையே பொறுக்கிதான். இல்ல உள்ளொளி உருக்கி ஊனினை பெருக்கி வாழ்ந்தா வேற என்ன பண்ண முடியும்? தமிழ்ல தான் வார்த்தைகள் அழகா கோர்த்து சொல்ல முடியும். உடல் வலி, மனவலி, உணர்வு வலி, 3 வலிகள் இருக்கு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் வலி, மனவலி, உணர்வு வலி. உடல் வலி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடிச்சா வலிக்கிறது, இல்லை ஒரு வியாதி வந்தா வலி இருக்கிறது, தலைவலி உங்களுக்கு இருக்கிறது, சில நேரத்தில் உங்களுக்கு வந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் வலி, உடல் வலி. மனவலிங்கிறது, என்னை அவன் மதிக்கலை, என்னை ஒழுங்காகவே மதிக்கலை, நான் அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மட்டும்தான் என்னை வான்னு சொன்னாங்க, பொண்ணோட அப்பா அம்மா என்னை பார்த்து வான்னு கூப்பிடவே இல்லை. பாவம், இவங்க ஏகப்பட்ட வேலையில் இருந்திருப்பாங்க, உங்களை நீங்கள் என்ன பெரிய விஐபியா ஊருக்கே தெரியறதுக்கு. இதுதான் நம்முடைய அகங்காரம் மதிக்கப்படலைன்னு நினைக்கிறது தான் மனவலி. நீங்கள் நினச்சிக்கலாம் ஊருக்கே நம்ம தெரிகிற மாதிரி பெரிய விஐபியாக இருக்கணும்னு. இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கஷ்டம். இறங்கி ரோட்டில் 5 நிமிஷம் நடக்க முடியாது. உங்களுடைய அகங்காரம் மதிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறது தான் மனவலி. 3வது உணர்வு வலி. அப்படின்னா நீங்கள் ஆழமாக நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாருன்னா அதான் உணர்ச்சி வலி. உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த 3 வலியாக தான் இருக்குங்க, வேற ஒன்றுமே இருக்காது. மீதி எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சுகம் அப்படிங்கிறது உங்களை பற்றி நீங்கள் நினைக்காத வினாடிகள் தான் சுகம். உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற வினாடி எல்லாமே துக்கம்தான். பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிறை மறந்துடுவோம், செயின் பொருந்துச்சுன்னா கழுத்தை மறந்துடுவோம், மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துடுவோம், செருப்பு ஷூ பொருந்துச்சுன்னா என்ன குதிகாலை மறந்துடுவோம். இது எதையாவது நாம் நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அது பொருந்தலைன்னு அர்த்தம். வயிற்றை நினைக்கிறோம்னா பெல்ட் பொருந்தலை, கழுத்தை நினைக்கிறோம்னா செயின் பொருந்தலை உறுத்துது, கால் விரலை நினைக்கிறோம்னா மெட்டி பொருந்தலை உறுத்துது, காலை நினைக்கிறோம்னா ஷூ பொருந்தலை உறுத்துது. உங்க வாழ்க்கையை நீங்க பழச திரும்ப நினைக்கிறீங்கனாலே அந்த வினாடிகள் எல்லாமே பொருந்தாம உறுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை, பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை. அதனால நீங்க மறக்காம இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நினைக்கிறது எல்லாமே பொருந்தாத வினாடிகளாகத்தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த பொருந்தாத வினாடிகளான மொத்தத்தையும் பட்டியலிடுங்க. பொருந்தின வினாடிகளை நினைச்சு பார்க்க மறந்து போயிட்டு இருப்பீங்க. நீங்களே திரும்பி பாருங்க, நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அதை நினைக்கவே மாட்டீங்க. MBBS பாஸ் பண்ணியது அதை நினைக்க மாட்டீங்க, 10வது ஃபெயில் ஆனது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். வலிகள் தான் நினைவலைகளாக மாறுகின்றது. சுகங்கள் நினைவிலோ உணர்விலோ நிலைப்பதில்லை. இது இயற்கையின் போக்கு. ஏன்னா சுகம் வரும்பொழுது மனசு தண்ணி மாதிரி ஃப்ளூயிடா லிக்விடா இருக்கும், தண்ணியில் எழுதுறத நிற்கிறது இல்லை. துக்கம் வரும்பொழுது கனத்து கல் மாதிரி இருக்கும், அதில் அடித்து வைக்கிறது பர்மனெண்ட்டாக நிற்குது.